எல்லாமல்ல இறைவன் கருணை துணையோடு எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் சூட்சமம் என்கின்ற ஒன்று இருக்கும். அதுபோல எனக்கு சூட்சம குருநாதர் கணியன் ராஜசேகர் ஐயா அவர்கள் ஜோதிட உலகில் அவருக்கென பிரசன்னத்தில் தனி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதில் ஞான குருகுல ஜோதிட வித்யாலயம் என்கின்ற அமைப்பை திருப்பூரில் சிறப்பாக நடத்தி வருகிறார். இதில் ஐயா அவர்கள் பிரசன்ன சக்கரவர்த்தி, அஷ்டமங்கல பிரசன்ன சக்கரவர்த்தி டாக்டர் கணியன் ஏ.எம். ராஜசேகர் ஐயா அவர்கள் பாரம்பரிய ஜோதிடம் இலவசமாக செய்து வருகிறார். பிரசன்ன ஜோதிடம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தீப பிரசன்னம், கேரள முறைப்படி கோவில் பிரசன்னம், வாஸ்து மற்றும் இலவச பிரசன்ன வகுப்புகள், சோழி பிரசன்னம். இதுவரை ஐயாவிடம் 20,000 நபர்கள் படித்துள்ளார்கள். தற்போது 2,000 பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயா மிக அதிகபட்சம் பொருளாதாரம் வாங்காமல் இலவசமாக அவர்கள் அனைவருக்கும் ஜோதிடம் சொல்லி கொண்டிருக்கிறார். ஜோதிடத்தில் அவர் மிக அற்புதமான பணியை செய்கிறார் என்பதை சொல்லி எனக்கு அவர் ஒரு சூட்சம குருநாதர். நான் அப்பப்போ ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில நேரங்களில் தடுமாற்றங்கள் எப்படி ஏற்படும், அப்போ இதை எப்படி டக்குன்னு பார்க்கறது, என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது உடனே அந்த நேர காலத்தை வச்சு, அப்போதைய லக்கணத்தை வச்சு, பிரசனத்தை வச்சு நான் அப்பப்போ சொல்கிறதுக்கு காரணமே ஐயா அவர்கள் தான். ஆனால் ஐயாட்ட போய் நான் நேரில் படித்ததில்லை. ஆனால் அது காரணம் ஐயா தான். ஐயா ஒரு இதில் பேசும்போது அதை பார்த்ததை வச்சு இன்றைக்கு வரைக்கும் அதில் நிறைய சக்ஸஸ், ஏகப்பட்ட சக்ஸஸ், மற்றதெல்லாம் விடுங்க நிறைய சக்ஸஸ். இப்போ இந்த விழா நடக்கும்போது பார்த்தோம்னா ஒரு அமைப்பு, இதில் என்னடா பண்ணுறது இப்படி ஆகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு போனால் 31ஆம் தேதி இந்த மாதம் இப்போ போன மாதம் 30ஆம் தேதி இரவு 8:35 மணிக்கு டைம் போட்டு பாருங்கள். அப்போ பார்த்தோம் அப்படின்னா கும்பலக்கணம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வேறு விஷயமா போக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்படுச்சு. இப்போ இதில் நம்ம ஜெயிப்போமா, சுவாமி நமக்கு எப்படி துணையாக இருக்கார், இருந்தாலும் நமக்கு அது பார்க்கும்போது எனக்கு ஒரு படபடப்பு தான். இப்போ டாக்டர் என்னதான் விஷயம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஆப்ரேஷன் போக்குவரத்து பண்ணும்போது இயல்பாக பண்ணுவாங்க. தன் குழந்தைக்கு பண்ணும்போது அவர் கை நடுங்கும் அல்லவா, அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எனக்கே நான் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு மனநடுக்கம் இருந்துச்சு, இல்லையே நான் சொல்ல வரல. அப்போ இது சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கட்டும் இறைவன் செயல், பசுதி நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணுறாரு, நமக்கு நல்லது செய்வாருன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தேன். அப்போ கும்ப லக்கணம், லக்கணத்துக்கு 11 கூடியவன் ரிஷபத்தில் இப்போ இருக்கிறாரு. அவர் 8ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ 4வது வீட்டில் உட்காந்து 11ஆம் தேதி பார்க்குறாங்க. எங்களுக்கு அன்றைக்கி பார்த்தோம்னா 4ஆம் நம்பர் கோர்ட்டு, 11ஆம் நம்பர் கேஸ் டைம். அந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு எனக்கு காரணம் யார் அப்படின்னா, அப்போ பார்த்தேன் 8-11 சம்பந்தம், இறைவன் துணையாக இருக்கார், 8-11 வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே மனசு நினச்சோம். அதுக்கு காரணம் இறைவன் பசீஸ்வருடைய அனுகிரகத்தில் ஐயா தான். அப்படின்னு எடுத்ததுக்கெல்லாம் காரணம் ஐயா தான். அது மாதிரி ஒருத்தரை நேராக பார்க்கணும் செய்யணுங்கிறது இல்லை, ஏதோ ஒரு ரூபத்தில். இப்போ இவர்கிட்ட நேராக படித்தவங்க இன்னைக்கு வரைக்கும் 22,000 பேர். எங்களை மாதிரி எத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும், ஐயாவுக்கு தெரியாமல். அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் ஐயா இங்கே நமக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய இப்போ இந்த பிரசன்னங்களும் வாஸ்துகளும் நம்மளுடைய ஐயா அவர்கள் மிக சீரும் சிறப்புமாக இப்போ நமக்கு நிறைய விஷயங்களை சொல்ல வருவாங்க. எல்லாரும் கேட்டு பயன்பெறுமாறு கருவுஸ்ரீ மகாவிஷ்ணுவாக கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு முன்னதாக அன்பர்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு டாக்டர் கணியர் ஐயா அவர்களின் மாணவர்களின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக அண்ணன் சூரியனார் சுந்தரராஜன் அவர்களுக்கும் அன்பு ஜோதிடர் முருகன் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. டாக்டர் கணியர் அவர்களின் மாணவர் சுந்தரராஜன் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். அடுத்தபடியாக அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் கணியர் அவர்களுக்கு
பொன்னாடை போர்த்துகிறார். மாணவி அஞ்சுகம் அம்மையார் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார். குழுவின் செயலாளர் ஸ்காட் தங்கவேல் அண்ணா அவர்கள் மேடைக்கு வருமாறு கணியன் ஐயா அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். அன்பு மாணவி பாக்கியலட்சுமி அம்மா அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். ஆண்டாள் முருகன் அவர்கள் டாக்டர் கணியர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார். கரூர் ஸ்ரீ மகா அபிஷேக குழுவின் செயலாளர் ஸ்காட் தங்கவேல் ஐயா அவர்கள் ஐயா அவர்களுக்கு சால்வை போர்த்துகிறார். டாக்டர் கணியர் ராஜசேகர் ஐயா அவர்களின் மாணவர்களின் சார்பாக அண்ணன் ஸ்காட் தங்கவேல் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அவரின் இந்த தெய்வீக செயல், இந்த பணி என்றென்றும் தொடர அண்ணனை வேண்டி, அந்த இறைவனையும் வேண்டி இந்த பொன்னாடை பொருத்துகின்றேன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி எனது சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். என்னோட பேர் வந்துங்க கணியர் ஏஎன் ராஜசேகர். கணியர் அப்படின்னா ஜோதிடன் அப்படின்னு அர்த்தம். என் பேர் ராஜசேகராக இருந்துச்சு. அப்பா இன்சியல் வந்து நாகராஜன், என்ன ராஜசேகரன் அப்படின்னு வச்சுருந்தேன். வாழ்க்கையில் ரொம்ப போராட்டங்கள், சிரமங்கள் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணேன்னா அம்மா பேரை கொண்டாந்து முன்னாடி சேர்த்தேன், ஏஎன் ராஜசேகரன். எப்போது தாய் முன்னிலைப்படுத்துகிறோமோ அவங்க புகழ் பெறுவாங்க. அந்த புகழ் இறைவனால் அளிக்கப்பட்டது. அதே மாதிரி ஜோதிடம், பிரசன்னம், பயிற்சி வகுப்புலாம் நடத்திக்கிட்டு இருந்தேன். சுமார் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கரூரில் ஒரு அஷ்டமங்கல பிரசன்ன பயிற்சி வகுப்பு போட்டோம். எனக்கு இந்த இறை தொழிலில் இருக்கும்போதும் கூட இறைவனை பற்றி கொள்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல காலங்கள் அதுக்கு முன்னாடி வரல. இறைவனை உணர தெரியணும், அந்த உணர்வு எனக்கு நிறைய கிடைக்கல. காரணம் என்னன்னா, என்ன தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை அப்படின்னு ஒரு வரியை கேட்டதுனால அம்மாவே இருக்காங்கல்ல, அம்மாவே தெய்வம்னு நினச்சி அம்மாவே கும்பிட்டுட்டேன். அதனால என்னவோ ஒரு அன்னோன்யம் நம்ம இறைவனோட வரல. இந்த காலகட்டத்தில் 10 வருடத்துக்கு முன்னாடி கரூரில் ஒரு ரோட்டரி கிளப்பில் எனக்கு மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு வகுப்பு ஆரம்பித்தாங்க. ஐயா வந்து வகுப்பு நடத்தணும், பிரசன்ன வகுப்பு நடத்தணும்னு கூப்பிட்டாங்க. வந்ததுக்கு முன்னாடி அரோமிரா ஹரி அப்படின்னு ஒரு அவர் புத்தக விற்பனையாளர் அல்ல, இறைவனோட அடிகளார்னு சொல்லணும். இளமையான தோற்றமுடையவர், எளிமையான தோற்றமுடையவர், அன்பு மிகுந்தவர். அவங்க குடும்பத்தில் வந்து அவர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அவங்க மனைவி கவர்மெண்ட் ஸ்கூல், அப்பா கவர்மெண்ட் ஸ்கூல், இப்படி 11 பேர் கொண்ட குடும்பம். அதாவது 11 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்காங்க. அந்த மாதிரி வருமானத்துக்கு குறைவில்லாத ஊராக இருந்தாலும் அவருக்கு இறைவன் மேல் பற்று அதிகம். இறைவன் மேலே பற்று அதிகமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு கோயிலை பற்றியும் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அவரை சந்திக்கிறோம், பேசுகிறோம், பழகிறோம். ஒவ்வொரு சாமிகளை பற்றி சொல்கிறாரு. முதல் நாள் இரவு கரூரில் தங்கியிருக்கேன். காலையில் விடிஞ்சோன்னு என்ன பண்ணுறோம், நீங்கள் வாங்க, என்னை மாமான்னு கூப்பிடுவார். வாங்க மாமா, உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒருத்தரை அறிமுகம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்தோடனே இந்த கோயிலுக்கு நம்ம வர்றோம். இங்கே கோயிலுக்குள்ளே என்ன, அதாவது நம்ம கரூரார் கோயிலுக்குள்ளே வர்றோம். அருள்மிகு
அலங்காரவள்ளி அருள்மிகு சௌந்தர நாயகி உடனாகிய அருள்மிகு கல்யாண பசுபதி சுவாமி கோயில். எனக்கு தான் கோயிலை பற்றி தெரியாதே. அதாவது முட்டாள்கள் அறிவாளியோடு சேரணுன்றதுக்கு நானும் ஒரு உதாரணமாக இருக்கணும். அறிவாளி ஒருத்தர் கூட வர்றாரு, இறைவனை கூப்பிட்டு வர்றாரு, கோயிலுக்குள்ளே வர்றோம். கோயிலுக்குள்ளே வந்த உடனே எதுவுமே அவர் சொல்லலை. என்னால் எங்கேயுமே பேச முடியல. நான் முத எனக்கு என்ன அறியாமல் கண்ணீர் வந்தது இந்த கோயிலுக்குள்ளே தான். ஃபஸ்ட்டு என்னை அறியாமல் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. முத கூட்டி போய் நம்ம கருவூரார் சன்னதியில் உட்கார வச்சிட்டாங்க. நான் பிரசன்னை எடுக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு மந்திரங்கள் சொல்வேன். எனக்கு அது என் குருநாதரை சொல்லி கொடுத்தது. அந்த மந்திரத்தில் ஒரு ரகசியம் இருக்குது. அந்த இதில் ராமதேவரை வழிபாடு செய்வேன். ராமதேவர் காரணம் அவர் என்னோட நட்சத்திரத்துக்கும் பூர்வ நட்சத்திரம் ஒரு சேமம்னு சொல்கிறதுனால ராமதேவர் பூர்வ நட்சத்திரத்துக்கு உரியவர்ன்றதுனால ராமதேவரை நமக அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது என்னோட லக்னம் ரிஷப லக்னம். ரிஷப லக்னம்ன்றதுக்கு 3ஆம் இடம்ன்றது புஜம். 3ஆம் இடம் புஜம். சனிக்கு என்ன பறவை? காகம். எனக்கு சனி 3ஆம் இடத்துல இருக்குது. அதனால காக புஜன்ற வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை சொல்றது எங்களுக்கெல்லாம் உயர்ந்த ஒரு குருநாதர். அவரை வச்சு அவருக்கு பின்னாடி நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறேன். இங்கே உட்கார்ந்தாக்கா ராமதேவர் இருக்காரு. அதிகமாக தண்ணி வருது. அவ்வளவு பலம் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இங்கே எல்லாரையும் சாமி கும்பிட்டுட்டு யார்ட்டையுமே நான் பேசாமல் அமைதியாக உள்ளே போய் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு நான் பிறப்பிட்டோன்னே அந்த வகுப்பை அதாவது நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 10 பேர் 20 பேர் தான் ஒரு கிளாஸ்க்கு வருவாங்க. எத்தனை பேர்? 150 பேருக்கு மேலே. நாங்கள் சேரே 100 சேர் தான் போட்டிருக்கோம். அதுக்குள்ளே 100 பேர் தான் உட்கார முடியும். 150 பேருக்கு மேலே அங்கே பிரசன்னம் ஆரம்பித்தேன். அன்னைக்கு இப்போ ஜோதிடத்தில் இருந்த எல்லாரும் கிட்டத்தட்ட 10 வருஷம் 20 வருஷம் ஜோதிடத்தில் இப்போ இருந்தவங்கெல்லாம் அந்த கிளாஸ்க்கு இருந்து படிக்க ஆரம்பித்தாங்க. இங்கே இருந்து ஆரம்பித்தது தான் என்னோடய பிரசன்னம். இந்த பிரசன்னம் நான் பார்க்க ஆரம்பித்து இங்கே தான் எனக்கான அந்த பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சா. அதுக்கு பின்னாடி தான் நான் நடத்துகிற பிரசன்னத்துக்கெல்லாம் மாணவர்கள் அதிகமாகவும், பார்க்குற பிரசன்னத்தெல்லாம் கரூராரும் காகபுஜண்டரும் ராமதேவரும் உள்ள நிற்கிறாங்க. அவ்வளோ பெரிய அற்புதமான மிக்க ஸ்தலம். அதில் இன்னொரு பெரிய ரகசியம் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ நான் கோயிலுக்கு போகணும். இப்போ அந்த இடத்துல ஒரு டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் ஆகுது. மீண்டும் நம்மளை அவரை கூப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன். அவரே கூப்பிடணும். எப்போதுமே எந்த கோயிலுக்கு போனால் நல்லதுன்னு எல்லாரும் கேட்குறீங்க இல்லையா? அதுக்கும் இங்கே ஒரு விட சொல்கிறேன். ஒரு கோயிலுக்கு போகும்போது உள்ளே நுழைஞ்சதுலேருந்து சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு போகுந்தாட்டிக்கும் நம்ம மனசு ஒரு இயல்பை தாண்டின இன்பத்தை அடையும். உணரணும். அப்படி இருக்க கோயில்கள்லையும் உள்ளே வரும்போது ஏதேனும் சுமங்கலிகள் சுப சகனங்கள் தெரியணும். இறைவனை பார்க்க வரும்போது நமக்கு தீபாரண கட்டாயம் கிடைக்கணும். அப்போ அந்த கோயில் நமக்கு 100% உடம்போடு ஒட்டின கோயில். நமக்கும் இந்த சுவாசத்துக்கும் அந்த சுவாசத்துக்கும் கரெக்டாக இருக்குது. அசுப சகனங்கள் கிடைச்சாலும், உள்ளேயே சண்டை சச்சரவு கணவன் மனைக்குள்ளே வந்தாலும், யாராவது நம்மளை திட்டினாலும் அல்லது நம்ம யாரையாவது திட்டாலும் அது நாம் ஏதோ ஒரு குறைகள் பண்ணியிருக்கோம். அதை கலைச்சிட்டு அப்புறமா வரப்பழகணும். அல்லது அந்த கோயில் போகிறது குறிப்பிட்ட காலங்கள் எதிர்பார்த்துருந்து போகணும். நம்ம கோயிலுக்கு போகும்போது நம்ம மனசு இந்த கோயிலுக்குள்ளே அப்படியே இருக்கணும். விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரக்கூடாது. அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறது தான் கோயிலுக்கு போகிறதுக்கு எந்த கோயிலுக்கு போனால் நல்லதுன்னு கேட்குறவங்களுக்கான பலன். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், மீண்டும் நம்மளை எப்போயாவது கூப்பிட்டாலும் நம்ம போகணும் அப்படின்னு நினச்சேன். 10 வருஷமாக கூப்பிடல. எப்படி இருக்கு? என்னை கூப்பிடவே இல்லை. அப்புறம் நானும் ஒவ்வொரு முறையும், ஏன்னா கரூர் வழியாக தானே நம்ம நாமக்கல்லாம் போகிறோம். நிறைய கரூரில் மீட்டிங்கு, நாமக்கல் மீட்டிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ கூப்பிடுவார் நினச்சிக்கிட்டு இருந்தா இப்போ தான் கூப்பிட்டாரு. ஆனால் அது கூப்பிட்டது எப்படி கூப்பிட்டுருக்காரு? அதாவது நம்ம ஒரு குழந்தைய அல்லது நம்மளுடைய அப்பா அம்மாவை போய் பார்த்தோம்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோம், அந்த அளவுக்கு மன நிறைவாக பார்க்குற மாதிரி சந்தோஷம். வந்த உடனே நமக்கு கரூரார் காட்சி கொடுக்குறாரு, ராமதேவர் காட்சி கொடுத்தாரு, காகபுஞ்சனர் இருக்கார். எல்லாருமே இங்கே சித்தர்கள் இருக்காங்க. இங்கேருந்து ஆரம்பிங்க சித்தர்களை. நீங்கள் எந்த சித்தரை வழிபாடு செஞ்சாலும் இங்கேயே இருக்காங்க நிறைய சித்தர்கள். அது கரூரார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக போக முடியும்.
எனக்கு எந்த சித்தரையும் நாம் புகழ்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க புகழோடு இருக்காங்க. நம்ம போய் வணங்கிட்டு வரணும். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு அவங்கள்ட்ட வணங்கிட்டு வந்துடணும். அந்த மாதிரி ஒரு இறையாற்றல் இந்த சித்தர்கிட்ட கிடச்சிச்சு. இந்த சித்தர் இங்கே இறையாற்றலை, இந்த இறைவனை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணிக்கிருந்த ஆணிலை பாலகிருஷ்ணன் ஐயா, அவர் எனக்கு ஒரு இறைவனை போல் தெரிகிறார். அவருக்கு நன்றி. எத்தனையோ சிரமங்கள் ஒரு இறை தொண்டில். ஏன் இறை தொண்டில் சிரமம் வருதுன்னு தெரியுமா? அப்படியும் தாண்டி நம்மளை அவங்க வழிபாடு செய்கிறாங்களான்னு பார்க்குறதுக்கு தான். ரைட்டா? அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நாம் கோயில் பணி செஞ்சாலும் சரி, இறைவனுக்கு தொண்டு செஞ்சாலும் சரி, நான் தான் செஞ்சுன்னு சொன்னால் அடுத்த முறை வீட்டுக்குள்ளே விட மாட்டார். வீடு என்பது இங்கே கோயிலாக நம்ம பாவிக்கணும். ஒரு கோயில் கட்டுறோம், நான் தான் கட்டினேன்னு சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த கும்பாபிஷேக நதிக்கு அவர் உள்ளே வரவே முடியாது. அதனால் நாங்கள்லாம் சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் நாங்கள் செஞ்சோம்னு சொன்னாங்க. அதனால இறைவன் தடைகளை விலக்கி இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு புண்ணியத்தை தர்ற அளவுக்கு இந்த விழாவையும் பெரிய யோகங்களையும் யாகங்களையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நன்றி. அதுக்கடுத்து நம்ம தங்கத்துறை அண்ணன், தங்கவேல் அண்ணன், அவங்களுக்கும் அவர் அண்ணனுக்கு உறுதுணையாக இருந்ததுக்கு மிக்க நன்றி. அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஆண்டாள் முருகன் அண்ணனை இந்த இறைவனோட ஒரு அருளால், அவரோட ஆசிகளாக ஜோதிட காவலனாக இருக்கணும் அப்படின்னு இவருக்கு ஜோதிட காவலன் ஒரு பட்டத்தை கொடுத்து எங்களெல்லாம் இவர் பாதுகாக்கணும், எங்களோட கூட இருக்கணும், எல்லாரையும் ஜோதிடர்களை அரவணைச்சு செல்லணும், ஜோதிடர்களுக்கு என்ன உதவினாலும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கருவறார வேண்டிட்டு நல்ல ஒரு அற்புதமான தருணம். வாஸ்துவை பற்றி நான் பேச இருக்கேன். பேசுகிறத விட உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லணுன்றதை நான் விரும்புகிறேன். ஏன்னா பாடத்திட்டம் மாதிரி போகாமல் உங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தாலும் அதை கேட்கலாம். மைக்கு கொடுக்க சொல்கிறேன், அதுக்கு ஒரு சாய்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறேன். விழா கமிட்டிக்காரரை கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சுபமான விஷயத்தில் நான் ஆரம்பிக்கிறேன். மைக்கை கொடுத்துருங்க ஒவ்வொருத்தையும். உங்களுடைய கேள்விகள் வாஸ்து பற்றி இருந்தால் ரொம்ப நல்லது. ரொம்ப தேவைப்பட்டுச்சுனா மட்டும் ஜோதிடத்தை பற்றி கேளுங்க. முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளை கணவனோட ஆயுள் அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? முதல் பாயிண்ட்டு அங்கே தான் ஆரம்பிக்குது. கணவன் உடல்நிலை முடியாமல் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு குணம் மாறினவனாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி கணவனையும் நீங்கள் ஒரே ஒரு செயல்களால் அவனை வசியம் செய்ய முடியும். அதே மாதிரி ஒரு கணவனோட ஆயுளை திருப்பி கொண்டு வர தன்மை பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை எப்படி செய்கிறது? அதுதான் முதல்ல விஷயம். ஒன்று, முடி கொட்டிக்கிட்டே இருக்கா? யாராருக்கெல்லாம் கொட்டுதுன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கெல்லாம் கொட்டுறதை இன்றைக்கே நிப்பாட்டி காட்டுறேன். நீங்கள் டாக்டர் எங்கே வேணாலும் போய் செக்அப் பண்ணிங்க, நிப்பாட்ட முடிஞ்சால் நிப்பாட்டிக்கட்டும். யார் பெருசுன்னு பார்த்துக்குருவோம். ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் இந்த முடி கொட்டுதுன்னு சொல்கிறீங்களே, அவங்க தலை நின்று சீவுறது மேற்கு திசையை நோக்கும், தெற்கு திசையை நோக்கும். கரெக்டா? இவங்களுக்கெல்லாம் முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ வீட்டுக்காரருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது விஷயம். ரைட்டுங்களா? அப்போ கணவனை வசியம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கிழக்கு நோக்கி தலை சீவுறதும் முடியை காப்பாற்றிடலாம். கிழக்கு நோக்கி திலகமிடுவது கணவனை காப்பாற்றலாம். ரைட்டா? வடக்கு நோக்கி திலகமிடுவது கணவனோட ஆயுளை காப்பாற்றும். வடக்கு நோக்கி தலை சீவுறது உங்கள் முடியை காப்பாற்றும். இப்படி நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். வாட்ச் எந்த திசையில் வைக்கணும்? வடக்கு நம்ம பார்க்குற மாதிரி வாட்ச் வைக்கணும். தெற்க வச்சா யமனை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். மேற்க வச்சா நோயை பார்க்குற மாதிரியே இருக்கும். கிழக்க வச்சா ஓடிக்கிட்டே இருக்கணும், சூரியனை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஆனால் கிழக்கையும் வைக்கலாம், வடக்கையும் வைக்கலாம். வடக்க வைக்கிறது ரொம்ப சிறப்பு. எல்லாருமே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வி அழகா வாஸ்து சார்ந்த விஷயத்தில் கேளுங்க. சார், என்னுடைய ராசி தனுசு ராசி, தனுசு லக்னம். எனக்கு எந்த திசை பார்த்துருந்தா நல்லா இருக்கும்? அருமையான கேள்வி. அடுத்துட்டு கொடுத்துருங்க. ராசிக்கு தலைவாசல் வைக்காதீர்கள். நல்லா கேட்டுக்குங்க. ராசிக்கு தலைவாசல் வைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 12 ராசிகளில் நம்ம குடும்பத்துக்குள்ள 4க்கும் மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு ராசியிலையும் பிறக்கும். 4 பேர் இருப்போமா? அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அல்லது குழந்தைகள், இப்படி எல்லாம் இருப்போம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாசல் வச்சாக்கா என்ன பண்ண முடியும்? இப்போ அந்த பாப்பாவுக்குரிய வாசல் வச்சுட்டோம். அவங்க வீட்டுக்காருக்கு வடக்கு வாசல் ஆகாது. விருச்சிக ராசியில் பேர்ந்திருக்காரு, தெற்கு வாசல் தான் ஆகும். அப்புறம் எப்படி அங்கிட்டு இருந்து பொத்துக்கிட்டு வர முடியும்?
அதனால ராசிக்கான வாசல் யாரும் முயற்சி பண்ண வேண்டாம், சாஸ்திரம் அப்படி சொல்லலை. புதுசாக வந்தவங்களும் ஒரு சில பஞ்சாங்கங்களையும் கொடுத்துருக்காங்க. அதாவது வாசல்கள் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு எந்த திசையாக இருந்தாலும் சரியான வாசல் இருந்தால் அவர்கள் வீடு சுபிச்சமடையும். அந்த சரியான வாசல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிழக்கில் 3வது பகுதியை விட்டுட்டு 4வது பகுதியில் வாசல் வைக்கணும். எத்தனை அடி இருக்குதோ அந்த அடியை 9 பகுதியை பார்த்துட்டு 3 பகுதியை விட்டுட்டு 4வது பகுதி, அதாவது வடக்கிலேருந்து கிழக்கு சுவர், அதாவது கிழக்கிலேருந்து மேற்கு 3 பகுதியை விட்டுட்டு 4வது பகுதியில் வைக்கணும். தென்மேற்கிலிருந்து, அதாவது மேற்கு செவர் 3 பகுதியை விட்டுட்டு 4வது பகுதி, மேற்கிலேருந்து வடக்கு செவத்தில் 3 பகுதியை விட்டுட்டு 4வது பகுதி. 4வது பகுதியில் மட்டும்தான் வாசல் வைக்கணும். நல்லா ஞாபகத்துங்க. வடகிழக்கு முதல் கோடு, அதே மாதிரி கிழமேற்கு, அதாவது தென்கிழக்கு, அதாவது கிழக்குலேருந்து தெற்கு பகுதி செவருக்கும் 4வது பாயிண்ட் தான். தென் மேற்குலையும் 4வது பாயிண்ட். அந்த வாசல் யாருமே வைக்க விட மாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சுங்க. ஜோதிடர்கள், வாஸ்து நிபுணர்கள் யாருமே வைக்க விட மாட்டாங்க. ஆனால் வைக்கலாம், 100% வைக்கலாம். ஆதாரப்பூர்வமாக நூல்களெல்லாம் நான் காட்டுறேன். அதே மாதிரி வடக்கு பகுதியில் அங்கிட்டிருந்து 2வது வாசல் தான் வச்சுருப்பாங்க. கோச்சுக்கிறாதீங்க, கோயிலுக்குள்ள நிறைய குறைகள் சொல்லக்கூடாதுன்னு ஒரு சங்கல்பத்தோடு வந்திருக்கிறேன். ஆனாலும் சுட்டி காட்ட தயங்கக்கூடாது. அந்த 2வது வாசல் வச்சிருக்கிற வீட்டில் பெண்களோட ராஜ்யம் இருக்கும். ஆண்கள் குனிந்து தான் நடக்க வேண்டும். வைக்கலாமான்னு பார்த்துக்குங்க. வடக்குலையும் வடமேற்குலேருந்து 4வது பார்ட்டு. மற்ற தகவல்கள்லாம் யூடியூப்பில் கனிய டிவியில் போய் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். 30 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். சொல்லுங்கள், அடுத்த கேள்வி. கும்பலக்கணங்க சார். வாஸ்து என்ன கேள்வி? கும்பலக்கணத்துக்கு எந்த பக்கம் வாஸ்து? அதைத்தானே இப்போ இவ்வளோ நேரம் சொல்லி முடித்தேன். என்ன ஜோசியர் அடுத்தவங்கள்ட்ட கொடுங்க. யாருக்கு வாஸ்து சார்ந்த சந்தேகமாக கொடுங்க. இந்த ஐயாட்ட கொடுங்க, அடுத்தவங்கள்ட்ட கொடுத்தவங்க. டக்கு டக்குன்னு வந்து நீங்கள் எந்த கேள்வின்னு கேட்கலாம். மிஞ்சி 2 மிஞ்சி போடக்கூடாது, 1 மிஞ்சி போடுங்க. நெத்தியில் திலகமிடுறது மாதிரி, அதே மாதிரி வகுட்டுலையும் திலகமிடுங்க. இதெல்லாம் ரொம்ப சிறப்பான தன்மையை தரும். அங்கேயே நின்று பேசுங்கம்மா, அங்கேயே நீங்கள் உட்காந்துக்கிட்டே பேசுங்க சார். இந்த சனி மூளை, வாயு மூளைங்கிறாங்க. கரெக்டு. அது தண்ணி எந்த பக்கம் இருக்கணும்? அருமையானதுமா. இது சாமி ரூம் எங்க இருக்கணும்? அழகு. நம்ம பீரோவா எங்க வைக்கணும்? அதாவதுங்கம்மா, பீரோவை ஏன் தென்மேற்கு மூலையில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தென்மேற்கு மூலையில் எந்த பொருளை வைக்கிறோமோ அந்த பொருள் பன்மடங்காக பெருகும். அதனால பீரோவில் பணம் வைப்போம், டாக்குமெண்ட் வைப்போம், அதெல்லாம் பெருகணும். நாம பழைய துணி வைக்கிறோம். வெறும் கிழக்கு பக்கம் வைக்கக்கூடாது, தென்மேற்குல தான் வைக்கணும். தென்மேற்குல பீரோ இருக்கணும். அங்க டாக்குமெண்ட்டும் பெருக வேண்டிய விஷயம். அடுத்தது கணவன் மனைவி அங்க தங்கணும். பணம் எங்க வைக்கணும்? ரைட்டுங்களா? அங்க வைக்கக்கூடாது. இது வருது யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது சொல்லியிருப்பாங்க, நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. கிழக்கு செவர் இருக்கு இல்லையா, 3, அதாவது மொத்தம் 9 பாகம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் 3 தள்ளிருங்க, இந்த பக்கம் 3 தள்ளிருங்க. கிழக்கு திசையில இது வந்து வீடு, இதுதான் வீடு, இது செவர், கிழக்கு செவர். 3 பகுதி தள்ளிருங்க, அந்த பக்கம் 3 பகுதியை தள்ளிருங்க. இந்த இடையில 3 பகுதி இருக்குல்ல, அங்க பணம் வைங்க. பணம் எப்படி வருதுன்னு பாருங்க. பணம் வைக்கிறதுக்கு இந்த இடம், டாக்குமெண்ட் மற்றது தங்கம், வைரம், வைடூரியெல்லாம் வைக்கிறதுக்கு தென்மேற்கு மூலை. ரைட்டுங்களா? கணவன் படுக்கிறதுக்கு அந்த இடம். ஜலம் அப்படின்னா ஜல மூளைன்னு பேருங்க. எப்படின்னா நம்மளுடைய இது வடக்கு நோக்கி தான் ஆறு ஓடுங்க. என்னங்க? அதனால வடக்குல அதே மாதிரி கிழக்கு நோக்கி ஆறு ஓடும். இந்த 2 தான் நமக்கு எல்லா பகுதியிலும் இருக்குது. அதனால வடக்கும் கிழக்கும் சந்திக்கும் இடம் ஜலமூலை. அந்த இடத்துல தண்ணி வைக்கணும். கீழ்நிலை தொட்டி, மேல்நிலை தொட்டி தென்மேற்கு மூலையில் வைக்கணும். ரைட். அடுத்த கேள்வி. அடுத்த யார் கேள்வி? வாங்க, அந்த இங்கேருந்து அங்கே இந்த பக்கம் கொடுங்க. அப்படியே முன்னாடி வந்துருங்க. கேள்வியை கேட்குறவங்க அப்படியே வந்துருங்க. சார், ஒரு கேள்வி. இல்லை இல்லை, அங்கே இல்லை, உட்காந்துட்டே கூட பேசட்டுப்பா. கவர் பண்ண முடியலையா? சரி வாங்கய்யா, அப்படியே நீங்கள் வந்துருங்க. அடுத்தவங்க வாங்க. பூஜை அறை எங்கே வைக்கிறது? அழகு.
குட். ஏன்னா ஒருத்தர் வந்து தென்மேற்கு ஆகாது அப்படிங்கிறாங்க, உறுதியாக ஆகாது. ஒன்னே ஒண்ணுங்க, இறைவன் பெருக வேண்டும் என்பவர்கள் தென்மேற்கு மூலையில வைப்பாங்க. தென்மேற்கு. சரி. ஏன்னா நான் என்ன சொன்னேன், அங்க இருக்கிறது பெருகும். அப்ப பக்தி தான் நமக்கு வேணும். 35-40 வயசு குடும்பம் வேணும், 40-50 வயசுக்கு மேல பக்தி வேணும், எப்போதுமே இறைவன் வேணும். அப்ப இறைவன் அங்க வச்சோம்னா இறைவன் பெருக ஆரம்பிப்பார், பக்தி பெருக ஆரம்பிக்கும், நமக்கு நல்ல ஆசிகள் கிடைக்கும். அங்க வைக்கிறது நல்ல இடம் தான். அதை விட ஜலமூலை அப்படின்னு சொல்ற வடகிழக்குல வைக்கிறது நம்பர் 1. ஆக 2 இடத்துலயும் வைக்கலாம். ஆனா பெரும்பாலான வாஸ்துகள் வந்து அங்க வைக்க கூடாது அல்லைங்க. அது வந்து ஆன்மீகவாதியாகவே ஒரு ஆண் வந்து மாறிடுவாரு அப்படிங்கிற ஒரு அப்படி சொல்றது ஆன்மீகம் பெருகும்ன்றதுக்காக. என்னங்க, நம்ம ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல போகும்போது அந்த இடத்துல வைக்கிறதுனால தப்பும் இல்லை, முன்னாடி வச்சாலும் தப்பு கிடையாது. ஏன்னா பக்தி இருந்தே ஆகணும். இல்லறம் எவ்வளவு வேணுமோ அதே அளவுக்கு பக்தி மார்க்கம் வேணும். நான் அரோமேர ஹரின்றவர் இல்லைன்னா பக்தி மார்க்கத்துக்குள்ளேயே வந்திருக்க மாட்டேன். இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம கிடப்பாங்க. அதனால தைரியமா நீங்க வைங்க, ஒரு பாதிப்பு வராது. நல்ல இல்லறமும் நல்ல பக்தி மார்க்கம் உறுதியாக கிடைக்கும். எந்த திசை பார்த்து வைக்கிறது? கிழக்கு பார்த்து மட்டும்தான் வைக்கிறது நம்பர் 1. கிழக்கு பார்த்து. ஆமா, சாமி வந்து கிழக்குல இருக்கணும் எப்படியாவது. அதே மாதிரி பெரியவங்களுடைய படங்கள் வந்து அருமையான கேள்வி. இது நிறைய பேர் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1, பெரியவங்க படத்தை வீட்டுக்குள்ள எந்த இடத்துலையுமே மாட்டக்கூடாது. முட்டாள்தனமா விஷயமா சொல்ற மாதிரி தெரியுதா? அதுக்குள்ள இன்னொரு ரகசியம் இருக்குது. வெளியில மாட்டக்கூடாது. அப்படின்னா என்ன, செவர்கள்ல இறந்தவங்களுடைய படத்தை மாட்டக்கூடாது. எப்படி நம்ம இறைவனுக்கு ஒரு கேபின் வச்சு ஒரு அறை வைத்திருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம முன்னோர்களையும் இறைவனாகவே பாவிச்சு இறைவன் இருக்கிற பகுதிக்கு தள்ளி முன்னோர்கள் படத்தை தெற்குல படம் இருக்கணும், வடக்கு பார்க்கணும். நம்ம தெற்கு பார்த்து கும்பிடணும். ரைட்டுங்களா? நம்ம எப்போதுமே மேற்கு பார்த்தா மேற்கு நின்று வடக்கு பார்த்து தான் கும்பிடணும். நம்ம படங்கள் எல்லாம் எங்க வைக்கணும்? வடக்கு செவர்ல மாட்டணும் நம்மளுடைய படம். ஏன்னா அதுதான் வளர்ச்சி. எங்க இருக்காரு? இந்திரன் இந்த பக்கம் இருக்காரு. ரைட்டுங்களா? அதாவது ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. ரைட்டுங்களா? அதனால இந்த பக்கம் நம்ம படத்தையும் தெற்குல தனி அறை அமைத்து, அப்படின்னா நம்ம ஒரு கேபின் மாதிரி வச்சுக்கிட்டோம். நம்ம பூஜாரை எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தெற்கு பார்த்த மணிக்கு நம்ம அவங்களுடைய பெரியவங்க படத்தெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டா அவங்களும் இறைவனை போல் அவர்களும் ஆசி கொடுப்பார்கள். சரி, அடுத்து இன்னொரு கேள்வி. நிறைய அந்த காலத்துல நோய்கள் அதிகமாகுது. அது என்ன காரணம்? வாஸ்துல வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்ட்டா மெடிக்கல் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. அதை வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான வீட்டுல அந்த வாஸ்து அமைப்புல இப்ப குறைவு வருது? பரிகாரங்கள் எதுவுமே இல்லை. சரியான வாசல் இருந்தா வாழ்க்கை உண்டு. வாசலை சரி பண்ணோம்னா நம்ம நோய் குணமாகும். ஆண் மனை, பெண் மனை, அலிமனை அப்படின்னு 3 வகைகள் இருக்கு. கிழக்கும் மேற்கும் நீண்டு வடக்கும் தெற்கும் அகலம் குறைவாக இருந்துச்சுன்னா அதுக்கு சூரிய பத்தி மனை ஆண் மனை. வடக்கும் தெற்கு நீண்டு கிழக்கும் மேற்கு அகலம் மட்டும் இருந்தா நீளம் குறைவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பெண்மனை. அதாவது ஒரு நீளம் அதிகமாகவும் அகலம் ரொம்ப குறைவாக இருந்தால் அலிமனை. அந்த மனையில் எப்படி வாசலோட வாஸ்து பார்த்து உட்கார்ந்தாலும் நல்லா இருக்க முடியாது. அது சமசதுரமாக இருக்கணும். ஆனால் 60க்கு 40, 60க்கு 60, 60க்கு 40, 20க்கு 20ன்னுலாம் வைக்கக்கூடாது. ஒரு அடியாவது கம்மி பண்ணணும். அதாவது கரெக்டாக சதுரம் பண்ணவும் கூடாது. 40க்கு 60 வைக்கக்கூடாது, 20க்கு 20 இப்படி, அதாவது ரவுண்ட் ஆஃப் இதில் பண்ணக்கூடாது. ஒரு அடியாவது முன் பின் இருக்க மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த ஆமாம் கம்மி பண்ணணும். கம்மி பண்ணிட்டோம்னா அந்த மனம் அழகாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம நிறைய பேர் பண்ணுறாங்க. என்ன தப்பு பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ நமக்கு மேற்கு பார்த்த ஒரு சைட் கிடைக்குது, அதாவது தெற்கு பார்த்த ஒரு சைட் கிடைக்குது. அதாவது வடக்கு அவங்க வீட்டுக்கு தெற்க ரோடு இருக்கா. அவங்க என்ன பண்ணுவாங்க, தெற்கு வாசல் வைக்காம என்ன பண்ணுவாங்க, இந்த தெற்கு ரோடுக்கு உள்ள சந்து ஒன்று ரெடி பண்ணி கிழக்கு வாசல் வைப்பாங்க. இதுக்கு பேரு வீதி முறிவு அப்படின்னு பேரு. பயங்கர பிரச்சனை இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் வீட்டை வித்துருவேன். ரைட்டுங்களா? அதே மாதிரி ஏதேனும் 2 கார்னர் அல்லது ஒரு கார்னர் அளவுகள் குறைஞ்சிருந்தா
அதுக்கு பேர் மனை முறிவு அப்படின்னு பேர். இது மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு கரெக்டான வாசல் 4வது பகுதியில் எந்த வாசல் இருந்தாலும் கட்டாயம். இப்போ கிழக்கு பார்த்து இருந்தால் ஆண் குழந்தை கிடைக்கும், வடக்கு பார்த்து 4வது பகுதியில் இருந்தாக்க பொம்பளை பிள்ளை கட்டாயம் உண்டு. இதெல்லாம் நம்ம இதில் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம வாசல்களுக்கு சரி பண்ணிட்டோம்னா உள்ளுக்கு இருக்க அளவுகளும் சரி பண்ணும்போது கட்டாயம் நம்ம நல்லா இருக்கிறோமோ இல்லையோ குறை இல்லாமல் இருப்போம். அது அதே மாதிரி இன்னொரு கேள்விங்க, அட்டாச் பாத்ரூம் இருக்கிறது வந்து சரி சாஸ்திரம் சொல்லலை, நடக்க முடியல, அதனால உள்ள வச்சுக்கிட்டு இருக்கோம். சரி ரைட்டுங்களா? இல்ல அது ஒரு பெரிய மைனஸாவே இருக்குங்க, குறை ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? வடக்க வந்து ஆறு ஓடணும், தெற்கே இருந்து கிழக்கு நோக்கி ஓடுற ஆறுக்கு பக்கத்துல தான் நம்ம குடியிருக்கணும். எங்க இருக்கு ஆறு? மலைகள் கிழக்கும் வடக்கும் மலைகளோ உயரமான கட்டடம், அதாவது உயரமான பகுதிகளில் இருந்தால் அந்த இடத்துல வீடு வாங்கக்கூடாது. முடியுமா? இல்லை. நீங்கள் ஒரு ஊருக்கே வாஸ்து இருக்குங்க சார். ஒரு ஊரில் எல்லாருமே நல்லா இருப்பாங்களா? உள்நாட்டில் இருப்பாங்களான்னு இருக்கு. வடக்கு பகுதியில் யார் யார் ஊரில் கோயில் இருக்கோ, கிழக்கு பகுதியில் யார் யார் ஊரில் கோயில் இருக்கோ அந்த ஊரில் இருக்க போகிற வெளிநாடு போயிடுவேன். தெற்கு பகுதியில் கோயில் இருக்கதும் ஊருக்கு மேற்கு பகுதியில் கோயில் இருக்க ஊர் பயங்கர டிமாண்டாக இருக்கும், மக்கள் தொகை பெருகிக்கிட்டே இருப்பாங்க. ஊருக்கே வாஸ்து இருக்கு. கேளுதாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்போதுமே எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது பேசினாலுமே சண்டை வந்துட்டே இருக்கு, ஏன்னே தெரியல. அமைதியா இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா இருக்கவே முடியல. என்ன காரணம்? வாசல் என்ன வாசலுங்க தெரியல. எல்லாருமே கொஞ்சம் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்காவது தெரிஞ்சுக்கணும். சூரியனை பார்த்து நம்ம என்னம்னா கிழக்கு, நம்ம லெஃப்ட் கை வடக்கு, தெற்கு மேற்கு. அப்ப எந்த பகுதியில வாசல் இருக்குது? தெற்கு. தெற்குல எத்தனாவது இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சாக்கா நமக்கு அந்த குறைகளை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அக்னி பாகத்துல இருக்கவே கூடாது, அதாவது தென் கிழக்குல வாசல் இருக்கக்கூடாது, அதுக்கு அடுத்த பாகத்துல இருக்கக்கூடாது, அதுவும் பிரச்சனையை தரும். 3வது பாகத்துல இருக்க 4வது பாகத்துல இருந்தா எந்த தொந்தரவுமே இருக்காது. ரைட்டா? சரி பரவாயில்ல. என்ன ராசி நட்சத்திரம்? கும்பம் ராசி நட்சத்திரம். பையன் அவங்களுக்கு பேரு? பையன் பேர் லட்சுமணனா? ஓ, ரெட்ட குழந்தையா அவங்க? இல்லைங்க சார், இல்லைங்க சார், ஒரே சிங்கிள் லட்சுமணன். ஏன்னா அவிட்டம் தான் வந்து இருக்கிறதுலேயே நட்சத்திரங்கள்ல ரொம்ப அதிகப்படியான கோபம் உள்ளது, நேர்மையானது. அதனால கொஞ்சம் நேர்மையை எதிர்பார்க்காம வாழ்க்கையில எல்லாம் கடந்து போகும்னு கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனாவே சரியாகும். ரைட்டுங்களா? அதுதான் நம்ம பண்ணணும். இருந்தாலும் இப்போ வந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் தானே, ஜென்ம சனி வாழ்க்கையை வந்து சமப்படுத்தி கொடுக்க போறாரு. அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆமாம். 2வது தனத்தை, அதாவது பாதச்சனியாக போகும்போது பண வரவு அதிகமாகும். பணம் வந்துட்டா வீட்டுக்குள்ள பிரச்சனை சால்வ் ஆகும். வீடு கட்டாயம் அங்கே உங்கள் பக்கத்தில் இருக்க வாஸ்து நிபுணரை கூட்டி காட்டுங்க. கட்டாயம் வீடும் ஒரு காரணம் தான். நல்லபடியாக நான் தெய்வ வழிபாடுல வந்து எனக்கு ரொம்ப ஈடுபாடா இருக்கேன் நான். ஆனா அவர் அப்படி இருக்க மாட்டேங்கிறாரு. இருக்க வேண்டாம், எப்போதுமே அப்படி இருக்க சொல்லாதீங்க. சொல்லலைங்க சார். இறைவன் அவனை ஆட்கொள்வான். நம்ம முட்டாள் நம்மளையே ஆட்கொண்டாரு, அவர் ஆட்கொள்றதுக்கு என்ன? சரிங்களா? அவங்கவுங்களே கூப்பிடுவாங்க. 10 வருஷம் ஆச்சு இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு, வந்து எவ்வளோ அற்புதமான தரிசனம் கொடுத்துருக்காங்க. அதனால இறைவன் அவங்கவுங்களே கூப்பிடுவார், அவங்கவுங்களையே கூப்பிடுது, அவங்கவுங்களையே இறை பக்தர்களாக மாற்றுவாங்க. ஒரு திருடனே இறைவனை பற்றி எழுதினார் இல்லையா? அதனால அதெல்லாம் யாரையும் கோயிலுக்கு அழைக்காதீர்கள், அவர்களாகவே இறைவனை தேடி வர வேண்டும். உண்மைதாங்க சார். ஆக்சுவலி இன்னைக்கு நான் கிளம்புறப்ப கூட அம்மா வந்திருக்காங்க. அவங்க போறேன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் வரலன்னு சொன்னேன். அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா 10 நிமிஷத்துல கிளம்பி வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, உனக்கு வந்ததுனால ஒரு ரகசியம் சொல்றேன். கொஞ்சோன்னு தவிடு வாங்கிக்கோ. ரைட்டா? ஒரு 1/2 கிராம் 1 கிராம் ஏதாவது ஒரு மோதிரமாவது இருந்துச்சுன்னா அதை போட்டு நான் சொன்னேன்ல கிழக்கு பகுதி அந்த இடத்துல வச்சிரு. ஒரு 20 ரூபா நோட்டு எல்லாருமே வச்சுக்கோங்க. உட்காந்துக்குங்க. நீங்க எல்லாருக்குமே 20 ரூபா நோட்டு. உனக்கு மட்டும் தவிட்டுக்குள்ள வச்சு வைங்க. மற்றவங்கெல்லாம் ஒரே ஒரு 20 ரூபா நோட்டு எடுத்துக்கோங்க. நான் கிழக்கு பகுதி சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல அந்த 20 ரூபா நோட்டை வைங்க. 1 ரூபா சம்பாதிச்சாலும் அந்த இடத்துல வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்துக்கோங்க. கட்டாயம் பண வரவு உண்டு. இதுதான் குபேரனோட எண். அதுக்கு தான் அந்த 20 ரூபா நோட்டு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் வச்சிங்கன்னாவே பண வருவாய் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ரைட்டு. யார்கிட்ட மைக் இருக்கு? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எனக்கு விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம்னு சொல்றாங்க. சொல்லுமா, கேள்வி மட்டும் சொல்லுங்க. எனக்கு
எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமே இருக்குங்க சார். நான் ரொம்ப நாளாவே இதே இதுலயே இருக்கிறேன். அதுக்கு என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண வேணாம். விசாகமா அனுசமா அப்படின்னா நானே சொல்லிடுறேன். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? ஃபர்ஸ்ட் பண்ணது லவ் மேரேஜ், மறுபடியும் அனுசம். ரைட்டா? மூகாம்பிகை கோயில், ஏன்னா இப்படி சித்தர்கள் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மகிழ மரம் எங்கெங்க இருக்கோ அந்த மகிழ மரத்துக்கிட்ட உட்காரணும். எல்லா சிவன் கோயிலையும் மகிழ மரம் இருக்கு. மகிழம்னா அனுசம், அனுசத்துக்கு உரிய மரம் மகிழ மரம். இங்கேயும் அந்த மூலையில இருக்கு. ரைட்டா? நான் அதை பார்த்து சாமி கும்பிட்டு தான் வந்தேன். அந்த இடத்துல பகல் நேரத்தில் உட்காரணும். எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ உட்கார்ந்தீங்கன்னா அந்த மகிழ மரத்துக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க சார். அதில் இருக்கு இல்லையா பூவு, 200 வருஷம் கழிச்சு அந்த பூவை எடுத்து வாசனை பார்த்தாலும் வாசனை இருக்கும். மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் மகிழ மரம் இருக்கும், மகிழ மரம் இருக்கும் இடத்தில் சிவன் இருப்பான். ரைட்டா? நான் அதிகமா சிவன் கோயில் போய் பண்ணிக்கலாங்க. இருக்கிறேன். வீட்டில் தேன் இருக்கா? இருக்குங்க சார். தேன் மட்டும் லேசை தொட்டு தொட்டு நாக்கில் வச்சுட்டு வாங்க, சரியாகும். அதுக்கு பின்னாடி மருத்துவர் நல்ல மருத்துவம் கொடுப்பார், சரியாயிரும். வாழ்த்துக்கள். அடுத்தவங்கள்ட்ட கொடுங்க. சிறப்புங்க. அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துருங்க. எனக்கு கொடுத்துருக்கதே ஒரு அரை மணி நேரம் தான். எல்லாத்துக்கும் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போயிடலாம். எப்போ வேணுமோ விழா குழுவினர் என்னை ஸ்டாப் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. வாஸ்து பத்தி கேள்வி கேட்க கேளுங்கம்மா. ஆல்ரெடி வந்துட்டு வீடு கட்டியிருக்கோம். அது வந்து வாஸ்து குறைபாடு இருக்கு. சரிம்மா. அதுக்கு வந்து விநாயகர் வீட்டு முன்னாடி வந்து விநாயகர் வச்சா 100% எந்த தெய்வத்தையும் வைக்கக்கூடாது. வச்சா இதை விட மோசமாயிரும் வாஸ்து. அதான் சார் ஒரு சந்தேகம். அது நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுங்க. குத்து விழுகுது இல்லையா, விநாயகர் வைக்கிறது, சூளம் வைக்கிறது, இப்படியெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, 100% தப்பு. அதுக்கு பின்னாடி பிரச்சனை அதிகமாகும். அதான் சார் சந்தேகம். வைக்கவே கூடாது. அதனால வந்து இப்போதைக்கு அந்த வீட்டில் இருந்துக்குங்க. நல்ல இறைவன்ட்ட உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல வீடு அமையணும் வேண்டிக்குங்க. அருமையான இடத்துல வீடு கட்டிட்டு அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிக்கங்க. ஆனா அந்த குறை இருக்க வீடு குறையாதானே இருக்கும். மறுபடியும் வரவங்களுக்கும் அது பிரச்சனை. ஆமாம், அந்த இடத்துக்கு நேராக கேப் விட்டுறணும். அல்லது கார் பார்க்கிங் பண்ணலாம். வீடு வந்து இது பண்ணுச்சுன்னா என்னங்க, எந்த இப்போ வடக்கில் வீடு இருக்குது, அதாவது தெற்குலேருந்து வந்து முட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் இருக்கவனுக்கு கால் உடஞ்சி போயிடும், அல்லது கற்பம் கலையும், அந்த அந்த சொத்தை விற்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். அதனால் கொஞ்சம் மாற்று கருத்து என்னங்க, கீழ் ஃப்ளோரை விட்டுட்டு மேல் ஃப்ளோரில் இருக்க மாதிரி ஐடியா பண்ணிக்கிங்க. இல்லாட்டி இந்த வீட்டில் என்ன பிரச்சனை, தென்மேற்கு மூலையில் செப்டிக் டேங்க் இருக்கு. வடக்கு தெற்கு தென்மேல். அந்த வீடு உங்கள் வீடு கிடையாது, யாரை விற்றுருக்கணுமே. இல்லைங்க சார், நாங்கள் கட்டின வீடு. ரைட்டு. அப்போ மீனிங் வார்த்தை புரிஞ்சிருச்சா? நான் சொன்ன வார்த்தை புரியுதா? கோயிலில் இருக்கும்போது சொல்லக்கூடாது இல்லையா? அப்படின்னா என்ன மீனிங்கு, இந்த மாதிரி வீட்டை குடியிருக்கவங்க அந்த வீட்டை விற்றுட்டு போயிருப்பாங்கன்னு அர்த்தம். உடனே அதை மாற்றிருங்க. தென்மேற்கு மூலையில் செப்டிக் டேங்கு, அதே மாதிரி வடகிழக்கு மூலையில் செப்டிக் டேங்க் வச்சிருக்க வீடு 3வது வீடா 4வது வீடாகத்தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இல்லை, மாமனார் கட்டின வீடுங்க சார். ரைட்டுங்களா? அதனால் அந்த இடத்துல இருக்கவே கூடாது. நிறைய யாருக்கு லவ் மேரேஜ் நடந்துச்சு? லவ் மேரேஜ்லாம் எதுவும் இல்லைங்க சார். அதனால் பிரச்சனை இருக்கு. அவ்வளோ அதை அந்த மாதிரி மாற்றிக்கிறது நல்லது. மொத்தம் அந்த வேலையை செஞ்சுட்டு கூட இது கூட பரவாயில்லைன்னு சொல்லலாம். இதுதான் ரொம்ப மோசமானது. அதை உடனே சரி பண்ணிடுங்க. ரைட்டு. அம்மாட்ட கொடுங்க. பொண்ணுக்கு 2019 கல்யாணம் பண்ணுவோம் சார். சரிங்கம்மா. அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி. சரிங்கம்மா. இன்னும் ஒரு இடத்துல அவங்க வடக்கு பார்த்த வீட்டில் குடியிருக்காங்க. தெற்கையும் வாசல் இருக்கு. வடக்கு பார்த்த வாசல் ஒன்று இருக்கு, தெற்கை வாசல் இருக்கலாம். ஆனா இன்னும் இது முடிக்கும் அந்த இதுக்கு பாக்கியம் கிடைக்கல. அனுச நட்சத்திரம் பொண்ணுங்கம்மா. லவ் மேரேஜா? இல்லைங்க, அரேஞ்ச் மேரேஜ். பையன் என்ன நட்சத்திரம் தெரியுமா? ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரமா? இப்போ உறுதியாயிடுச்சு. இந்த வருஷத்துல இன்னும் 7 மாசத்துக்குள்ள குழந்தை பாக்கிய கன்ஃபார்ம் ஆயிரும். இப்ப மாப்பிள்ள வந்து இடம் விட்டு மாறினார் இல்லையா? மாற சொல்லி சொல்றோம், கேட்க மாட்டேங்க. இல்லைங்க, ஆபீஸ் விட்டு வேற ஆபீஸ் போயிட்டாருல்ல. ஆமா, போயிட்டாரு. என்னங்க, எனக்கு ஜோசியர் இல்ல, ஒன்றும் கவலைப்படாதீங்க, கட்டாயம் உண்டு. எப்படி இப்படி சொன்னேன் அப்படின்னு அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்றேன். எந்த நட்சத்திரம், என்ன நட்சத்திரம் சொன்னாங்க பையன்? ரோகிணி. ரைட்டா? ரோகிணியோட மரம் என்ன? நாவல் மரம். இப்ப என்ன காத்துக்கிட்டு இருக்குது? நாவல் பழம் காய்க்குதா? எந்த நட்சத்திரத்துக்கு குழந்தை இல்லைன்னு கேட்டாங்களோ அந்த நட்சத்திரத்துக்குரிய மரம் பழம் காய் காய்க்கும் காலம் உறுதியாக குழந்தை உண்டு. இப்ப அனுசத்துக்குரிய மகிழத்திலையும் காய் இருக்கு, கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப கன்ஃபார்மா இந்த வருஷம் குழந்தை இருக்கு, 7 மாசத்துக்குள்ள கன்ஃபார்ம் ஆயிரும். சும்மா சொல்லலைங்க, எல்லாத்தையும் ஜோதிடத்தோடு சொல்றோம்.
சொல்லுங்கய்யா. ஐயா, பூர்வீக சொத்துல 3 தலைமுறைக்கு மேல வச்சிருக்க கூடாதுங்கிற. 10 தலைமுறை கூட வச்சுக்கலாம், 200 தலைமுறை கூட வச்சுக்கலாம். ஓகே. சொல்றவங்க வச்சுக்கிறேன், அவங்கள்ட்ட இல்ல அதனால சொல்றேன். அதெல்லாம் கேட்காதீங்க சார். அதே போல பங்காளிகளோட பார்ட்டிஷன் ஆனது இப்ப நம்மளோட நடுவு பங்கு இன்னொருத்தவங்களுக்கு பக்கத்து பங்குன்னா மூத்தவரோட பங்கு பின்னாடி இருக்கிறவங்க பங்கு நடுவில் இருக்கிறவங்க வாங்கலாமா வாங்கக்கூடாதா? வாங்கலாங்க சார். பெரியவங்களோட பங்கு வாங்கலாம். அதாவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா சார், தயவு செய்து மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. முதல் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நம்ம சொத்து இருக்கு இல்லையா, நம்ம எத்தனாவது தலைமுறைன்னு யாருக்கு தெரியும்? நம்மளை தெரியும், அப்பனை தெரியும், தாத்தனை தெரியும், பாட்டனத்துக்கு சொல்லியிருப்பாருங்க, முப்பாட்டன் சொல்லியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு? அப்ப எப்படி 3 தலைமுறை 4 தலைமுறை நம்மளை நிர்ணயிக்கிறது? அந்த பேச்சை கேட்கவே வேண்டாம். பூர்வீக சொத்தை நம்ம விற்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அதை பாதுகாக்கும் உரிமை மட்டுமே நமக்கு உண்டு. கரெக்டுங்களா? அதை வந்து மகன்கிட்ட கொடுத்துடணும், அவ்வளவுதான் நம்ம வேலை. அடுத்தது சொத்து பிரிக்கிறோம் இல்லைங்களா, மூத்தவருக்கு மேல் பாகம், அதாவது மேல் பாகம் மூத்தவருக்கு. அதாவது இப்போ நம்ம வடக்கு தெற்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க, தெற்கு பகுதியில் மூத்தவர், அதுக்கு அடுத்தவர் நடுவில், அதுக்கு அடுத்தவர் வடக்கில் இருக்கணும். இப்படித்தான் நம்ம பிரிக்கணும். அப்போ மேற்க மூத்தவர், அது நடுவில் அதுக்கு அடுத்து கிழக்கு பக்கத்தில் சின்னவர் இருக்கலாம். சொத்துக்கள் சகோதரனோட சொத்துக்களை வாங்கலாம், ஒன்று தப்பு இல்லை. அடித்து பிடுங்கக்கூடாது, அவ்வளோதான் சொல்லிக்க. பணம் கொடுத்து உணவு தானியம் உணவெல்லாம் சாப்பாடு போட்டு வாங்குறதுனால தப்பு இல்லை. தானம் பண்ணின சொத்துக்களை வாங்கக்கூடாது. பங்காளித்து நம்ம சொத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தானம் பண்ணோம் இல்லையா, தாத்தா வந்து ஒருத்தருக்கு இப்போ அண்ணன் தம்பி 2 இருப்பாங்க, தான கரையம் பண்ணியிருப்பாரு, பெரியப்பாவுக்கு தானம் கரையம் பண்ணியிருப்பாரு. நம்ம அந்த சொத்தை வாங்கக்கூடாது, தானம் வாங்கின சொத்தை நம்ம வாங்கக்கூடாது. அதுதான் பிரச்சனையில் போய் லாக் ஆயிரும். சரிங்களா? சொத்து வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. நல்லபடியாக வாங்க, அவங்களும் நல்லா இருக்கட்டும், நீங்கள் நல்லா இருக்கு. ஏன்னா இன்னொருத்தருக்கு வித்துட்டு போனால் அந்த சொத்து நம்ம பரம்பரை சொத்து போயிடும். ரைட்டுங்களா? இதுதான் உண்மை. இதுக்கு மேலே பெரியவங்க எதை சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கோங்க. ரைட்டு, அடுத்தவங்கள்ட்ட போயிடலாம். சொல்லுங்கய்யா. வணக்கம். வீட்டோட மெயின் கதவு வந்து தேக்கில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. தேக்கில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களா? அப்படின்னு கேள்விப்பட்டேங்க. அது உண்மையா? ஒரு மரத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரே வகை மரத்தில் வீடு, அதாவது டோரு, ஜன்னல் எல்லாமே ஒரே வகை மரத்தில் பண்ணலாம். தேக்கு வந்து ரொம்ப பெரிய விசேஷம், பண்ணலாம். நூலில் வந்து என்னென்ன மரத்தை நம்ம அறுக்கலாம் சொல்லி ஒரு லிஸ்டே இருக்கு. வாஸ்து நூல் நீ எந்த புக்கு வாங்கினாலும் அந்த நூல் இது கிடைக்கும், இருக்கலாம். தேக்கு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க, நம்ம முன்னோர்கள், அதாவது பெரியவங்க தாத்தா இருக்கல்ல இருக்க வீட்டில் யார் வீட்டில் வேணா பாருங்க, ஒரு தேக்கு பலகை இருக்கும், உட்கார்ற சீட்டு, அதாவது நம்ம ஒரு நாற்காலியாவது இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தேக்கு வீட்டுக்குள்ள இருந்தால் தான் சூரியன் ஆக்டிவேட் ஆகாரு, உடம்பு நல்லா இருக்கும்ன்றக்காண்டி காசு இருக்கவங்க டோரு ஜன்னல் எல்லாமே ஊஞ்சல்லேருந்து செய்வாங்க. காசு இல்லாதவங்க என்ன பண்ணியிருப்போம், ஒரு பலகையாவது வாங்கி அதில் உட்காந்துருப்போம். அதனால இருக்கலாம். ஓகே, அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துருங்க. ரைட், எல்லாரும் உட்காந்துருங்க. அம்மாவோட நிறைவு பண்ணுறோம். ஏன்னா இது கோயில் பணி நிறையா இருக்கிறதுனால அடுத்தவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு எடுக்கலாம். இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கரூரார் கொடுத்ததுக்கே பெரிய நன்றி. இவ்வளோ பெரிய இடத்துல எல்லாரும் பேசுறதுக்கு சொல்ற அளவுக்கு ஞானத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி. வணக்கம். எனக்கும் என் பையனுக்கும் உறவு வந்து ஒரு சுமூகமா இல்ல. அவன் தாத்தா பேச, என்னோட அப்பா பேச கேட்டே என்னோட ஒட்ட விடாம பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா. இதுதான் மன உளைச்சலா இருக்கு. ஒரு பெத்த தாய் தான் பையனுக்கு வந்து நல்லது சொல்றாங்க. எதனால பையன் நட்சத்திரம் மட்டும் சொல்லுங்க. பையன் உத்திராட நட்சத்திரம், தனுசு ராசி. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. கோயிலுக்குள்ள அழுகவும் கூடாது, நார்மலா இயல்பா பேசுங்க. ஒரு பெண் அழுதா அந்த கண்ணீர் வந்து 1000 மரக்கர்களாக உருவாவாங்க. அவங்களையும் அழிக்கிறாங்க, மற்றவங்களையும் அழிக்கிறாங்க. எந்த இடத்துலையும் பொம்பளை பிள்ளைய அழுகாதீங்க, எந்த சூழ்நிலையிலையும் அழுகாதீங்க. சிரிச்சவ சீதேவியாக மாறுவாள். ரைட்டா? பசுவுக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அகத்திக்கரையும் பழங்களும் கொடுத்துட்டு வாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பசு தோஷமுடைய நட்சத்திரம். உத்திரட்டாதிக்கு இந்த தோஷம் இருக்கு. அதே மாதிரி கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் எப்போதுமே தாய் தந்தையர்களை எதிர்த்து பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அது வந்து ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுனால இந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரியாகிக்கிறோம். உத்திராட நட்சத்திரம் இருக்கிறதுலே நேர்மையில் கரெக்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க. எல்லா பசங்களும் நீங்கள் அப்படியே மைக்க வட்ட வைங்க. நீங்கள் எல்லா பசங்களும் கல்யாணம் ஆகுறதுக்கு நம்ம சொன்னபடி கேட்க மாட்டாங்க, யாரோட பசங்களும் கேட்க மாட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் தான் கேட்பேன். அது கேட்குற மாதிரி நடிப்பாங்க. உண்மையிலே எப்போ பசங்கள் நம்மளுடைய சொன்னபடி கேட்பாங்கன்னா
அவனுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளரும் பொழுது தான் அம்மா அப்பா மேலே பாசம் உண்டு. அதனால் என் புள்ள பாசமல்ல, என் பொண்ணு பாசமல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சிந்திக்க தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளும் அப்படித்தான் இருந்தோம். நம்ம அப்பா ஆத்தாளுக்கு எப்போவுமே சொல்லிட்டு நம்ம புள்ள பிறந்ததுக்கு பிறகு தான் நம்ம அப்பா அம்மா மேலே பாசமாக இருந்தோம். இறைவன் எங்கும் நிறைந்தவன், ஏகன் அநேகன், இறைவனடி போற்றி. நல்ல வாய்ப்பு, எப்போ கொடுத்தாலும் நான் வர்றேன். இறைவன் சன்னதியில் எல்லாரையும் சந்திச்சல நன்றி, வணக்கம். விழா குழுவினர்கள் இத்தனை சிரமப்பட்டு நடத்தினாலும் அவர்கள் எல்லா வகையிலையும் வெற்றி பெறணும். அவர்கள் குடும்பமும், இங்கே மேடையில் இருக்கவங்க எல்லாரோட குடும்பமும், இங்கே இருக்கவங்க குடும்பமும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ இறைவனை அன்போடு வேண்டி உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கரூர் மாவட்ட ஜோதிடர்கள் சங்கம் சார்பாக ஜோதிடர் சங்கத்தைச் சேர்ந்த அன்பு நண்பர் ஆனந்தராஜ் அவர்கள் கணியர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார். எல்லாம் ஜோரா கைதட்டுங்க. செயலாளர் ஆனந்தராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்திருக்கிறார்கள். கணியர் ஐயாவோட தீவிர ரசிகர் நாச்சிமுத்து அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். யார் பேசுறது?